இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூவும் கனகாமரமும் வச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான். இப்போல்லாம் முல்லைப்பூவும் கனகாமரமும் சேர்த்து வச்சே கொடுக்குறாங்க. அது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம டபுள் கலரில் பூ வச்சுக்கலாம். நிறைய பேர் வச்சு பார்த்துருப்போம், இல்லைனா கடையில் வாங்கி ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த பூ ரேட்டை விட கொள்ள ரேட்டு சொல்லுவாங்க. என்னடா இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளே கட்ட தெரிஞ்சுக்கிச்சு அப்படி பூ வாங்குகிற ரேட்டு மட்டும்தான் நம்மளே கட்டி நம்ம இஷ்டப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறையாவும் இருக்கும். காசு கொடுத்து கட்டின பூ வாங்குறத விட நம்ம பூ வாங்கி கட்டி வச்சுக்கிறது பூ ரொம்பவே நீளமாகவும் அடர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குங்க. அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பூ கட்டுவோமோ அதே மெத்தட் தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சுட்டு அடியில் வந்து ஒரு சுற்றி மேலே ஒரு நாட் போட்டுக்கணும். பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரு டபுள் நாட் போட்டுக்கோங்க. செகண்ட் இதுலேருந்து சிங்கிள் நாட் போட்டால் போதும். அங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நாட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. முல்லைப்பூவும் கனகாமரமும் வச்சு கட்டும்போதும் சரி, மல்லிப்பூ கனகாமரம் கட்டும்போதும் சரி, வெள்ளை கலர் பூ வந்து அதிகமாக இருக்கணும். அந்த கனகாமரம் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 2:1, அதாவது இது 12 வச்சிங்கன்னா அது 6 அப்படி தான். இப்போ வந்து நான் முல்லைப்பூ எத்தனை ரோ வச்சுருக்கேன்னா 12 ரோ வைக்க போகிறேன். 12 ரோ வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன், கட்டி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா எப்படி கட்டி இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு நாட் மாதிரி விழுந்துரும், அவ்வளோதாங்க. இதே மாதிரி சுற்றி கூட மாலை மாதிரி கட்டலாம். அது ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பேஜில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பூவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுற்றி கட்டலை, நேராக தான் கட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு இந்த நூலை விட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துரும். ஓகேங்களா, இதுதாங்க மெத்தடு. இங்கே பாருங்கள் நாட் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 4 இது கட்டியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து வெள்ளை கலர், அதாவது இந்த முல்லைப்பூ வந்து 12 கட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து இந்த 12 கட்டிட்டேன். எப்போவுமே முல்லைப்பூ வந்தது ஒயிட் கலர் வந்து அதிகமாகவும் ஆரஞ்சு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு அதிகமாக வச்சிங்கன்னா ஒயிட் கலரை வந்து பாதியாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இல்லைனா நீங்கள் 3:1 கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீளமாக ஒயிட் கலர் வச்சுட்டு கொஞ்சம் அங்கேயே ஆரஞ்சு கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து அந்த 12 ரோ வந்து முடிச்சாச்சு, அதாவது 12 லைன். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இப்படி வச்சு கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க எல்லா சைடும் கரெக்டாக பண்ணிக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் முல்லைப்பூ கனகாமரம் இந்த மாதிரி தண்டு, அதாவது அந்த காம்பு நீளமாக இருக்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நாட் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது பிடிக்கவும் வராது, கீழே விழுந்துட்டுருக்கும். அது குறிப்பாக மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தண்டு நீளமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தண்டு குட்டியாக இருந்துச்சுன்னா கையிலேயே பிடிக்க முடியாது, என்ன செய்கிறதுனே தெரியாது, கடைசியில் கோக்குற மாதிரி வந்துடும். ஒரு டவுட் வரும். இப்போ வந்து என்ன செய்வீங்கன்னா மல்லிப்பூவையும் அதாவது முல்லைப்பூவையும் கனகாமரத்தையும் கோக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக கோக்கலாங்க. ஆனால் கோக்கும்போது ரொம்பவே பொறுமை வேணும். ஏன்னா கனகாமரத்தோட காம்பு ரொம்பவே சின்னதுங்கிறதுனால ஊசியோட காது பகுதி பெருசாக இருந்தால் சீக்கிரமே அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் கனகாமரத்தை கட்டுறது அவ்வளோவா ப்ரிஃபரபிள். நீங்கள் கால் கட்டோ இல்லைனா கை கட்டோ கட்டிக்கலாம். கோக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த காம்பு வந்து அதாவது ஊசியோட காது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பூ உடஞ்சி போயிடும். கடைசியில் அதை கட்டவும் முடியாது, கோக்கவும் முடியாதுங்கிற நிலைமை ஆகிடும். இப்போ வந்து முல்லைப்பூ கட்டி முடிச்சாச்சு. அடுத்து இப்போ கனகாமரம். இதே மாதிரி கனகாமரத்தை நான் சொன்ன மாதிரி 2:1, அதாவது அது 12 வச்சோன்னா இது 6 பூ வச்சு கட்டிக்கோங்க. அதாவது மேலே 3 கீழே 3. ஏன்னா நீங்கள் 2 வச்சிங்கனாலும் சின்னதாக இருக்கும், 1 வச்சிங்கனாலும் சின்னதாக இருக்கும். முல்லைப்பூ எவ்வளோ மொத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த மொத்தத்துக்கு கனகாமரம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. பூ வச்சுருக்காது, அதாவது நடுவில் வந்து பூ இருக்கிற மாதிரியே தெரியாது. இதில் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ரோஸ் பெடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் குறிப்பாக மல்லிகைப்பூவில் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ மார்க்கெட்டில் அந்த மாதிரி பூஸ்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது. முன்ன மாதிரிலாம் அலைஞ்சு தேடி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை. ரெட் கலர் பூவு, எல்லோ கலர் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஃப்ளவரோட மேட்ச் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். அது மாதிரியான ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ நிறையா வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல். அதாவது மல்லிகைப்பூ, அதாவது ஒரிஜினல் ஃப்ளவரோட ஆர்டிஃபிஷியல்னு சேர்த்து நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு நல்லா கட்ட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்குன்னே ஒரு சில ட்ரெஸ் கோடில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ட்ரெஸ் கலர்லேயே பூ வச்சுருப்பாங்களே அவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ அந்த கனகாமரமும் கட்டியாச்சு. அதாவது முல்லைப்பூ வந்து 12, கனகாமரம்
ஒரு 6 வச்சு கட்டியாச்சு. இவ்வளவுதாங்க, சிம்பிள்ங்க. இதே மாதிரி அடுத்த லைனை நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம கட்டினோன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் கனகாமரம், அடுத்து மல்லிகைப்பூ, அதாவது மல்லிகைப்பூ கனகாமரம், திரும்ப மல்லிகைப்பூ கனகாமரம், இப்போ திரும்பவும் முல்லைப்பூ, சாரிங்க முல்லைப்பூ தாங்க, மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டேன், முல்லைப்பூ. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கடைசியாக வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி 1 பை 1, அதாவது முல்லைப்பூ கனகாமரம், அப்படி அதாவது முல்லைப்பூ 12 லைனும் கனகாமரம் 6 லைனும் வைக்கணும். இதை கண்டினியூஸாக இதே மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரைடல் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், வச்சு கட்டிக்கலாம். இப்போ வந்துக்கு நமக்கு முல்லைப்பூவும் கனகாமரமும் கிடைச்சனால அதை வச்சு நம்ம இந்த பிரைடல் ஒர்க் பண்ணிடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஃப்ளவர் பிரைடல் வீடியோஸில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.